நெகிழியில்லா கடற்கரை மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாகையில் மாரத்தான் ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது. மாசி மகத்தை முன்னிட்டு அக்கரைப்பேட்டை கிராமம் சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட மாரத்தான் போட்டியினை கீழ்வேலூர் எம்எல்ஏ நாகை மாலி மற்றும் டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். பாப்பா கோவில் சர் ஐசக் நியூட்டன் கல்லூரியில் இருந்து துவங்கிய மாரத்தான் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் என சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். ஆடவர் மகளிர் என இரு பிரிவுகளாக 7 கிலோமீட்டர் தூரம் அக்கரைப்பேட்டை சப்த கன்னியம்மன் கோவில் வரை நடைபெற்ற இப்போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் சளைக்காமல் நீண்ட தூரம் உற்சாகத்துடன் ஓடி வந்தனர். போட்டியில் பங்கேற்ற வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பொதுமக்கள் அவர்களை கைத்தட்டி வரவேற்று ஊக்கப்படுத்தினர். மாரத்தான் போட்டியில் முதல் 10 இடங்களை பிடித்த ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் ஊக்கத்தொகையுடன் கூடிய பரிசு மற்றும் சான்றிதழ் கேடயங்களை அக்கரைப்பேட்டை கிராமத்தினர் வழங்கி பாராட்டினர். இந்த முதல் கட்ட ஆண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய ஓட்டம் துவங்க இருக்கிறது. நீங்கள் பத்திரமா ஓடுங்க, கீழெல்லாம் விழுந்துடக்கூடாது. ரொம்ப தூரம் ஓட வேண்டியிருக்கு. 8 கிலோமீட்டர் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அதிகமான தூரம். ஸ்லோவாக ஓடுங்க, சேஃப்டியாக ஓடுங்க. பஸ் எல்லாம் எதிரில் வரும், அதுக்கெல்லாம் அந்த பக்கம் போகாமல் சேஃப்டியாக ஓடி முடிங்க. போட்டியில் கலந்துக்கிறதே பெரிய மகிழ்ச்சி தான். உங்களுக்கு பரிசு பெறுறது 2வது தான். கலந்துக்கிறதே உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா. அது இன்னைக்கு நாகப்பட்டினத்துல இவ்வளவு இளம் பெண்கள் நிறைய பேர் இருந்தா கூட இறைவன் அருளால் கொஞ்சம் உங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மற்றவங்களாம் வாய்ப்பு கிடைக்கல. அதனால வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு, உங்களை இங்க அழைத்து வந்த பெற்றோர்களுக்கு, அழைத்து வந்த ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் நல்லா கைத்தட்டலோட ஒரு பாராட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம வர இருக்கோம் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த மோகன்தாஸ் காண்ற அக்கரைப்பேட்டை பஞ்சாயத்தார்கள். இவர்கள் இல்லாட்டினா இந்த மாதிரி ஈவெண்ட்டே நாகப்பட்டினத்தை பார்க்கறதே அரிதா இருக்கும். அதனால அவங்களோட நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான கைத்தட்டல். அது மாதிரி நம்முடைய கீவூர் சட்டமன்ற உறுப்பினர், நான் அவரை பார்க்கறப்பெல்லாம் பெருமைப்படுறது என்னன்னா, இந்த கீவூர் சட்டமன்ற தொகுதியில எல்லா காலேஜ் இருக்கு, எல்லா ஸ்கூல் இருக்கு, எல்லா இது இருக்கு. அதற்கு மிகப்பெரிய அடித்தளமா எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிற எங்க சட்டமன்ற உறுப்பினரை உங்கள் அனைவர் சார்பாகவும் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறது. அதே மாதிரி இருக்கிற பஞ்சாயத்து எந்த வேலையை செய்யணுமோ அதை முழு முயற்சியா செய்யணும். இறைவன் முழு முயற்சியா செய்யறதுக்கு இந்த காலத்தை கொடுத்துட்டாங்க. முன்னாடி போறவங்க போட்டும் மெதுவா அழகா போங்க. கரெக்டா முழு முயற்சி இருக்கணும். அதுதான் வெற்றியோ தோல்வியோ அதல்ல. நம்ம செய்யற வேலையில முழு முயற்சியா இருக்கணும். இன்னைக்கு முழு முயற்சிக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அது இறைவன் நம்மிடத்தை கொடுத்துட்டா அதை சிறப்பா செய்யுங்க. நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைத்த மீண்டும் ஒரு முறை அக்கரைப்பேட்டை பஞ்சாயத்தாளர்களுக்கும் அவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வருவாய் கோட்டாட்சியர் நாகப்பட்டினம் அவர்களையும், சர்மிளா அவர்கள் மீன்வளம் மற்றும் மீன்வள நல இணையக்குனர் அவர்களையும், ஜெயராஜ்
போட்டோ எடுக்கிறாங்க.